வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு கவர்னர் ஆளுநர் உரையை வாசிக்காம வெளியேறி இருக்காரு. இது திமுகவுக்கு பெரிய அப்செட்டை ஏற்படுத்தியிருக்கு. அழுகாத குறையா திமுகவினர்கள் இப்போ புலம்பிக்கு இருக்காங்க. இதெல்லாம் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது. ஆளுநர் கவர்மெண்டுடைய உரையை படிக்கணும், அதுதான் கான்ஸ்டிடியூஷன். அதுக்கு எதிராக ரவி நடந்துக்கிறாரு அப்படின்னு புலம்புறாங்க திமுக உடன்பிறப்புகள். பாஜக சொல்கிறாங்க, நீங்கள் உண்மைக்கு புறம்பாக பல விஷயங்களை எழுதி கொடுப்பீங்க, அதை வாசிக்கிறதுக்கு ஆளுநர் என்ன திமுக அண்டா செந்தில்வேல் நினச்சிக்கிட்டீங்களா? அவர் கவர்னர், உண்மைக்கு புறம்பாகலாம் அவர் வாசிக்க முடியாது அப்படின்னு பாஜகவினர் பதிலடி கொடுக்குறாங்க. இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. எப்போதுமே வருஷத்துடைய முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கவர்னர் உரையோட தொடங்கணும், இதுதான் விதி. இன்னைக்கும் அது மாதிரி தான் தொடங்கியிருக்கு. கவர்னர் தொடர்ந்து ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாரு. சட்டசபை தொடங்குவதற்கு முன்பாக தமிழ்தாய் வாழ்த்தோடு சேர்த்து தேசிய கீதத்தையும் பாடுங்க, தேசிய கீதம் பாடிய பிறகு சட்டப்பேரவை தொடங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் இந்த கோரிக்கையை வருஷம் முன்வைக்கிறாரு. எந்த வருஷமும் திமுக கவர்மெண்ட் இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. சட்டப்பேரவை முடியும் போது தேசிய கீதத்தை வாசிக்கிறோம், தொடங்கும் போது தமிழ்தாய் வாழ்த்து, முடியும் போது தேசிய கீதம் அப்படின்னு திமுக கவர்மெண்ட் சொல்றாங்க. ஏன் அதை தொடங்கும் போதே தேசிய கீதத்தை வாசித்தா என்ன தப்பு அப்படின்னு கவர்னர் தொடர்ந்து சொல்றாரு. இதுல தான் மெயின் பிரச்சனை திமுக கவர்மெண்ட்டுக்கும் கவர்னருக்கும். அதனால தான் இன்னைக்கு வெளிநடப்பு பண்ணியிருக்காரு கவர்னர். அது மட்டும் காரணம் கிடையாது, மொத்தம் 13 காரணங்களை பட்டியல் போட்டு திமுக கவர்மெண்ட்டை துவம்சம் பண்ணியிருக்காரு ஆளுநர் ரவி. 13 ரீசன்ஸு. ஃபஸ்ட்டு, கவர்னர் பேசும்போது அடிக்கடி மைக் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு, இது ஒன்று. ரெண்டாவது, உண்மைக்கு புறம்பாக பல ஸ்டேட்மெண்ட்ஸு ஆளுநர் உரையில் இருந்துச்சு, அதனால கவர்னர் அதை புறக்கணித்தார். 2. மூணாவது, இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, முதலீடு 12 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகளை நாங்கள் ஈர்த்திருக்கோம் அப்படின்னு தமிழக அரசாங்கம் கவர்னர்கிட்ட எழுதி கொடுத்துருக்காங்க. கவர்னர், இது உண்மைக்கு புறமான ஸ்டேட்மெண்ட்டு, எங்கே 12 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சு? நிறையா பேப்பரில் மட்டும்தான் இருக்குது எம்ஓயூவா, இன்னும் தமிழகத்துக்குள்ளே வரவே இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதனால இது எக்ஸாஜரேட் பண்ண நம்பரு அப்படின்னு கவர்னர் சொல்கிறாரு. 3. நாலாவது, திமுக ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்க அப்படின்னு கவர்னர் வாசிக்கணுமா, எழுதி கொடுத்துருக்காங்க. போக்சோ வழக்குகள் 55 விழுக்காடு அதிகரிச்சிருக்கு, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் 33 விழுக்காடு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு கவர்னர் நம்பர்ஸை கொடுத்துருக்காரு. அடுத்து, பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் பாதுகாப்பாக இருக்காங்க அப்படின்னு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் எங்கே பாதுகாப்பாக இருக்காங்க? பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு எதிரான குற்றங்களும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு கவர்னர் விளக்கம் கொடுத்துருக்காரு. அடுத்து, ஒரு வருஷத்தில் 20,000 தற்கொலைகள் நம்ம மாநிலத்தில் நடந்திருக்கு. அப்போனா ஒரு நாளைக்கு 65 தற்கொலைகள் நடக்குது ஆவரேஜா. இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலையும் இவ்வளவு தற்கொலைகள் நடக்கலை, தமிழகத்தில் நடக்குது. ஏன் இவ்வளவு தற்கொலைகள் நடக்குது? இதற்கான காரணங்கள் என்ன? இதெல்லாம் சரி செய்யறதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிற மாதிரி தெரியல. அடுத்து, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் மிகப்பெரிய அளவில் சரிவை சந்திச்சிருக்கு. எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் 50 விழுக்காடுக்கு அதிகமான ஃபேக்கல்ட்டி பொசிஷன்ஸ் வேக்கண்டாக தான் இருக்குது, காலியாக இருக்குது அப்படின்னு கவர்னர் சொல்லியிருக்காரு. அடுத்து, கிராம பஞ்சாயத்து, ஆயிரக்கணக்கான கிராம பஞ்சாயத்துகள் அப்படியே ஸ்தம்பித்து போய் உள்ளது. காரணம், தேர்தல் நடத்தப்படலை, உள்ளாட்சி தேர்தல் இன்னும் நடத்தப்படலை. அதனால ஆயிரக்கணக்கான கிராம பஞ்சாயத்துகள் எந்த ஃபங்க்ஷனும் நடக்காமல் அப்படியே ஸ்தம்பித்து போயிருக்கு அப்படின்னு கவர்னர் சொல்லியிருக்காரு. அடுத்து, மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் கணக்கான பக்தர்களுடைய மனம் புண்படுத்தப்பட்டிருக்கு. கோவில் பக்தர்கள் இருக்காங்களே, அவங்கள இந்து சமய அறநிலையத்துறை, ஸ்டேட் கவர்மெண்ட்டு கோவில்களை மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுனால பக்தர்கள் மனம் புண்பட்டிருக்கு அப்படின்னு கவர்னர் வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. அடுத்து, ஆண்டர்பிரனருடைய இஷ்யூ, அதாவது தொழில் முனைவோர்களுடைய இஷ்யூ. நிறையா பிரச்சனைகளை தொழில் முனைவோர்களும் ஃபேஸ் பண்ணிக்கிருக்காங்க. அதனால தமிழகத்திலிருந்து வேறு மாநிலத்துக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க நிறையா தொழில் முனைவோர்கள். இங்கே தொடர்ந்து பிரச்சனைகள் இருக்கிறதுனால. எம்எஸ்எம்இ செக்டார் எடுத்துக்கோங்க, இந்தியாவில் 55 மில்லியன் எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, 55 மில்லியன். தமிழகத்தில் வெறும் 4 மில்லியன் தான், ரொம்ப கம்மி. தமிழகத்துடைய பொட்டன்ஷியலுக்கு 4 மில்லியன் எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. இதெல்லாம் கவர்னர் அவருடைய விளக்கத்தில் குறிப்பிட்டிருக்காரு. ஆனால் இதற்கு எதிராக எம்எஸ்எம்இ செக்டார் சூப்பராக இருக்குது, பக்தர்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க, இப்படியெல்லாம் கவர்னர் உரையில் இருக்கிறதுனால, உண்மைக்கு புறம்பாக இருக்கிறதுனால வாசிக்கலை அப்படின்னு கவர்னர் விளக்கம் கொடுத்துருக்காரு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நேஷனல் ஆந்தம் தொடர்ந்து திமுக ஆட்சியில் இன்சல்ட் செய்யப்படுது அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தியிருக்காரு. இந்த 13 காரணங்களின் அடிப்படையில் தான் ஆளுநர் உரையை முழுமையாக வாசிக்காமல் கவர்னர் வெளிநடப்பு பண்ணார், வெளியேறினார் அப்படின்னு கவர்னர் மாளிகை
இப்போ விளக்கம் கொடுத்துருக்காங்க. அண்ணாமலை திமுக கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்ணணும்னா புள்ளி விவரங்களின் அடிப்படையில் தான் விமர்சனம் பண்ணுவார். அவ்வளவு டேட்டாஸ் இருக்கும் அண்ணாமலையுடைய ரிப்போர்ட்டில், செய்தியாளர் சந்திப்பில். கவர்னர் ரவி அவர்களும் அவருடைய அறிக்கையில் எவ்வளவு புள்ளி விவரங்களை பயன்படுத்தியிருக்காருன்னு பாருங்க. போக்சோ வழக்குகள் எவ்வளவு அதிகரிச்சிருக்கு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பாலியல் ரீதியான குற்றங்கள் எவ்வளவு அதிகரிச்சிருக்கு, ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு தற்கொலைகள் நடந்திருக்கு, ஒரு நாளைக்கு எவ்வளவு நடக்குது ஆவரேஜா, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் ஃபேக்கல்ட்டி வேக்கண்ட் எவ்வளவு சதவீதம் இருக்குது, இந்தியாவில் எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் எவ்வளவு மில்லியன் இருக்குது, தமிழகத்தில் எவ்வளவு குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு டேட்டாஸ் பாருங்கள். திமுகவை கதற விடுறதுல அண்ணாமலையும் RN ரவி அவர்களும் வேற லெவல் போங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர்கள் பதிவு போட இதை திமுகவுக்கு கடுப்பை ஏற்படுத்த இந்த டிபேட்டு தான் காலையிலிருந்து நடந்துக்கிட்டு இருக்கு. உங்களுடைய பார்வைகள் என்ன? கவர்னர் வெளியேறினதை பற்றியும், வெளியேறினதுக்கு பிறகு அவருடைய இந்த விளக்கத்தை பற்றியும், அதுக்கு திமுக தரப்பிலிருந்து வரக்கூடிய எதிர்ப்பை பற்றியும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஆதரவு யாருக்கு? தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.